ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சப்பாத்திக்கு பர்கோலி ஆனியன் மசாலா ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து சோம்பு போட போகிறோம். தாளிக்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோமா. சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொடியே வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோமா. ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டோமா. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாமா. இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாமா. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகா உப்பு போட்டுக்கலாமா. உப்புத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள்மா, கார மிளகாத்தூள், சீரகத்தூள்மா, காஷ்மீர் மிளகாத்தூள்மா, 1 ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கலருக்காக, அது காரத்துக்கு போட்டுக்கிறோமா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுக்கிறோமா. ஸ்லோவாக வதங்கட்டும். தயிர் ஊற்றிக்கலாமா. ஒரு 100 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். கெட்டி தயிர் நல்லா அடிச்சாச்சு. நல்லா தலை கலராக இருக்கிறோமா. இப்படி அப்படியே சுண்டட்டும். ஒரு சின்ன ஸ்பூன்மா கரம் மசாலா போட்டுக்கலாம். அம்மா 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சுக்கிறோமா. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோமா. நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வேக வச்ச உருளைக்கிழங்கை வறுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கிலோ குடமிளகாமா. நம்ம இஷ்டம் எந்த சைஸ் வேணுமா கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோமா. ரெண்டு மிளகாமா, பச்சை மிளகா பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேன். தேவையான உப்பு கொஞ்சமா, அதில் ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். நல்லா கலரி வைக்கணும். வாங்கம்மா. மிளகா நெடியெல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கம்மா. இப்போ தேவையான தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோமா. ஏன்னா காயெல்லாம் ஆகணும். நல்லா வெந்நீரில் போட்டு அலசி வச்சுக்கிறோமா. பொடியே இருந்து பர்கோலி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், இவ்வளோ க்ளீனாக இருக்குது. மூடிடலாமா. காய் போட்டு நல்லா கலரி விட்டாச்சுமா. நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுமா. 5 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். ரொம்ப நல்லா வறுத்தாச்சு, நல்லா சவுந்துச்சு, நல்லா வதக்கிட்டு வெங்காயம் குடமிளகாலாம்
5 நிமிஷம் வதங்கியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா இந்த குடமிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் வதக்கி வச்சுருந்தோமா அது போட்டுக்கலாம். வாங்கம்மா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்மா இந்த பண்ணி சாப்பிட்டா. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாமா, பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா வாசனையாக அது அந்த கிரேவி சீரகத்தூள்லாம் போட்டு சேர்ந்தனால ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் புரோக்கோலி மசாலா கிரேவி. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் இந்த செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வாங்கம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்கம்மா சப்பாத்திக்கு எடுத்து வைக்கலாம். சூப்பராக பாருங்கம்மா, எப்படி கலராக நல்லா கிரீன் கலரு, எல்லோ கலரு. உருளைக்கிழங்குலாம் குழையில பாருங்கள். உருளைக்கிழங்கு எதுவுமே குழையில, அப்படியே இருக்குது பாருங்க. சூப்பராக வந்துருக்கு. சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இந்த கிரேவியோடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஆனியன் கேப்சிகம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட சப்பாத்தி பண்ணியிருக்கோம் பாருங்கள். சப்பாத்திக்கு சைடிஷ் தான் இது. செம்மையாக வந்திருக்கு இந்த கிரேவி. நம்ம எல்லாருமே வந்து குருமா, தக்காளி தொக்கு அந்த மாதிரி சப்பாத்தியோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா. பசும்பால் ஊற்றி தான் செஞ்சு செய்வோம். நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட. இதில் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குமா. செம்மையாக வந்திருக்கு இந்த கிரேவி. இதுமாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.